ஓ நந்தினி, கல்யாணம்னாலே அதுக்கு ஒரு தனி அழகு இருக்குல்ல. பாரு, யார் யாரோ வராங்க, எல்லாரும் நல்ல சிரிச்ச முகமா சந்தோஷமா. சுத்தி எல்லாம் பாரு, எல்லாருமே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல. இது ஏதோ ஒரு திருவிழா மாதிரி தோணுது இல்ல? இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது. இத்தனை சந்தோஷமும் கொண்டாட்டமும் நின்னு போக போற கல்யாணத்துக்காக தானே. பாத்தியா நந்தினி, உனக்கு கூட பேச்சே வரல பாரு. யூ நோ ஒன் திங், முதல் தடவையா ஒரு கல்யாணத்தை நான் முன்னாடி நின்னு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஏற்பாடையும் நாம செஞ்சப்பதான் டாடி ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு இப்ப புரியுது நந்தினி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சுரேகா யூஎஸ்க்கு போயிட்டு நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். இத பாரு, அதுக்கு நீ எப்பவுமே எனக்கு துணையா இருக்கணும், ஓகேவா? அதான் என் ஆசை. அப்பனே கருப்பா, இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாதுப்பா. நீதான் அதுக்கு துணையா இருக்கணும். செம்ம ஹாப்பியா இருக்கு நந்தினி. உள்ள போலாமா? ஹலோ மேடம், என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க? அத்தா சார், அது ஏதோ ஒண்ணு சரியில்லையே நந்தினி. ஏன் ஒரு மாதிரி இருக்கு உன் முகம்? ஒண்ணும் இல்லையா அத்தா சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். Are you sure? சாதாரணமா தான் அத்தா சார் இருக்கேன். ஓகே ஓகே, சரி வா, லெட்ஸ் கோ. Hello guys, how is going? ஓகே சார். நீங்க சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க சார். நந்தினி, அத்தா சார், இந்த டேபிள்ல வெல்கம் பண்றதுக்கு எல்லாமே சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. சரியாதான் இருக்கு. எதுக்கு கேக்குறீங்க? சரியா இருக்கா? Are you sure? நல்லா பாத்தியா? எல்லாம் சரியா இருக்கா சொல்லு. சரியாதான் சார் இருக்கு. வரவேற்பு டேபிள்ல இப்படிதானே வைப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல நந்தினி, you are not normal. வேற ஏதோ நினைப்புல இருக்க. அப்படியெல்லாம் இல்ல சார். எத்தனை தடவை சொல்றது, நான் சாதாரணமா தான் இருக்கேன். டெஃபினெட்லி நாட் நந்தினி. நீ சாதாரணமா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிப்ப. நீ இப்ப வரைக்கும் இங்க என்ன குறை இருக்குன்னு உன்னால சொல்ல முடியல. சோ யூ ஆர் ப்ரீ ஆக்குபைட், அப்படிதானே? இல்ல அத்தா சார், எல்லாமே சரியாதான் இருக்கு. நோ, இங்க பாரு, இந்த கீழே உருண்டையா மேல நீளமா இருக்குமே, இந்த கெஸ்டுக்கெல்லாம் இப்படி 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 எல்லாம் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி. காய்ஸ், அதோட பேர் என்ன? பன்னீர் செம்பு சார். பன்னீர் செம்பு. பன்னீர் சொம்பு. அது எங்க காணுமே? நீ அதை கவனிக்கல? அது அது வந்து நீ பழைய நந்தினியா இருந்திருந்தா முதல்ல நீ தான் அதை கண்டுபிடிச்சிருப்ப. ஆனா இப்ப நானே கண்டுபிடிச்சு சொன்னாலும் உனக்கு லேட்டா தான் தெரியுது இல்ல? வை நந்தினி? நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க, அது மட்டும் எனக்கு டேம் ஷூர் நல்லா தெரியுது. ஆப்வியஸ்லி நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அத்தா சார், இல்ல அத்தா சார், ஏதோ கொஞ்சம் தலைவலி, அதனாலதான். தலைவலி? நம்புறேன். சரி வா, உள்ள போய் மத்த ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு பாப்போம். வா காய்ஸ், அந்த பன்னீர் சோம்பு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உடனே ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க, சரியா? ஓகே நந்தினி, கம். வணக்கம். வணக்கம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ தேவையில்லாம வணக்கம். வாங்க வாங்க, உள்ள போங்க. இவங்க நமக்கு தூரத்து சொந்தம். ஹாய் சூர்யா. ஏய் மச்சான், டேய் எப்படிடா இருக்க? டேய் சூப்பர்ரா. டேய் மச்சான், எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். டேய் கெஸ்ட் நானே சீக்கிரம் வந்துட்டேன். கல்யாண வீட்டுக்கார நீயே இப்பதான் வரியா? அது சாரிடா மச்சான், அது மாப்பிள்ளை வீட்ல இருந்து தங்கச்சியை பொண்ணு அழைக்க வந்தாங்களா, அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் முடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, காஃபி கிஃபி ஏதாவது சாப்பிட்டியா நீ? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆமா, நம்ம பேசி வச்ச மாதிரி பார்ட்டி உண்டா இல்லையா? டேய் அதெல்லாம் இருக்குடா, எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேவா?
கல்யாண பொறுப்பு மொத்தமா என் தலையில தான் கட்டியிருக்காங்க. சோ மத்தபடி வேற ஒண்ணும் இல்லடா. ஓகே. சரி, சரி, சரி. அம்மா நீ மட்டும் என்ன தனியா வந்திருக்க? உன் ஃபேமிலி எல்லாம் எங்க வந்திருக்காங்க? டேய், நான் மட்டும் இல்லடா, நீ பார்ட்டி வைப்பன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு வந்திருக்கோம். எதுக்கு தேவையில்லாம? என்னடா இது? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ம். அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கிறேன். சரியா? ஆமா, கேட்க மறந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா? எல்லாரும் சேர்ந்து வரேன்னு சொன்னாங்க. எல்லாம் யாருமே காணோம். வந்துட்டாங்களா? எல்லாருமே வந்துட்டாங்க. ஓ, okay. உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்டா, கால் பண்ணாங்க. நான் தான் போன் அட்டென்ட் பண்ணல. நேரம் போயிட்டே இருக்கு. இந்த மொபைல்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. ஹலோ நந்தினி, இதோ கிளம்பிட்டுமா? ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். என்னம்மா சொல்லு, அங்க ஏதாவது பிரச்சனையா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ மண்டபத்துக்கு வர வேண்டாம், அங்கேயே இருங்க. என்னம்மா சொல்ற? கல்யாணத்துக்கு நாங்க வர வேண்டாமா? இந்த கல்யாணம் நடந்தா தானே, அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கே, அதை மறந்துட்டீங்களா? என்ன சொல்ல வர? அந்த கேடு கிட்ட ரஞ்சித்தோட மொபைல்ல என்ன இருக்குன்னு அதை நம்ம இன்னும் கண்டே பிடிக்கலையேக்கா. இந்த கல்யாணத்தை விட அதுதானே நமக்கு முக்கியம். ஆமாம்மா, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அக்கா, அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான்க்கா அவசரம். போன்ல சார்ஜ் போட்டு அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியான ஆதாரம் கிடைச்சிட்டா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரஞ்சித் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்க்கா. அவனை புடிச்சு உள்ள வச்சாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆமாம்மா, அது ரொம்ப அவசரமான வேலை தான். சரி, நாங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்களும் சரி அண்ணனும் சரி இப்போதைக்கு பொறுப்படாதீங்க, அங்கேயே இருங்க. நான் எப்படியாவது சூர்யா சார் கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு நான் அங்க வந்துடுறேன். சரி நந்தினி, நாங்க இங்கேயே இருக்கோம். நீ எப்போ இங்க வருவ? சார சமாளிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். நான் பொறுப்புறப்ப உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. என்ன, மொபைல் உன்கிட்ட தான் இருக்குன்னு அந்த கேடு கிட்ட ரஞ்சித்துக்கு நல்லாவே தெரியும். நிச்சயம் உனக்கு எதிராக அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வை. ஓகே, கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. நான் பொறுப்புடும் போது உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க தயவு செஞ்சு அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா? சரிம்மா, சரி.